கரூர் கூட்ட நெரிசலுக்கு பின் முதல் முறையாக பொதுவெளியில் நடைபெறும் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி புதுச்சேரியில் கடும் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், எத்தனை மணிக்கு விஜய் சரியாக வர வேண்டும், அவர் எவ்வளவு நேரம் உரை நிகழ்த்துவார் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் எத்தனை மணிக்கு வருவார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. லாவண்யா, புதுச்சேரியில் தாவேகா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தற்போது முதல் முறையாக புதுச்சேரி மாநிலத்துக்கு வருகை தருகிறார். பொதுமக்களை சந்திப்பதற்கு ஏற்கனவே ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் உப்பளம் துறைமுகம் அருகே பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கான இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இதற்கு காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக 5000 நபர்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை காவல்துறையினர் வைத்திருக்கிறார்கள். இதற்காக QR கோடு மூலம் ஒரு பாஸ் என்பது அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த QR கோடு இல்லாமல் ஒரு சிலர் தற்போது அதிக அளவில் இந்த பகுதியில் குவிந்த மண்டம் இருக்கிறார்கள். இவர்களை காவல்துறையினர் விரட்டி அடிக்கக்கூடிய சம்பவம் இங்கே அரங்கேறியது. தொடர்ச்சியாக இவர்களை உள்ளே அனுமதிக்க கூறியிருப்பதால் தற்போது அனைவருமே முண்டியடித்துக் கொண்டு செல்கிறார்கள். ஏற்கனவே 5000 நபர்களுக்கு பாஸ் வழங்கப்பட்டிருந்தாலும் தற்போது இவர்களுக்கும் உள்ளே அனுமதிக்க கோரி காவல்துறையினர் முடிவு செய்ததால் தற்போது அவர்களையும் உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள். நாம் பார்க்கலாம், அனைவருமே முண்டியடித்துக் கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் இங்கே அரங்கேறுகிறது. தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தடியடியில் லேசான தடியடியில் நடத்த கலத்த வண்ணம் இருக்கிறார்கள். 10:30 மணி அளவில் விஜய் அவர்கள் இந்த உப்பளம் துறைமுகம் பொதுக்கூட்டத்திற்கு வர வேண்டும். 10:30 12:30 மணி அளவில் அவர் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1 மணிக்கு முன்னதாகவே இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தாலும் இதுவரை எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாத வண்ணம் காவல்துறையினர் முழு வீச்சில் பாதுகாப்புகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தற்போது 5000 நபர்களுக்கு இந்த QR கோடு பாஸ் வழங்கப்பட்ட நிலையில் அவர்கள் உள்ளே சென்றதால் இங்கு ஏராளமான 3 தடுப்பு கட்டைகள் அமைத்து காவல்துறை தடுத்து நிறுத்தி வைத்திருந்த அனைவரையுமே தற்போது அந்த உள்ளே அனுமதிக்கிறார்கள். இன்னும் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் அனுமதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திடீரென இவர்களை அனுமதித்ததால் தற்போது முண்டியடித்துக் கொண்டு அனைவருமே செல்லக்கூடிய காட்சிகள் இங்கே அரங்கேறியிருக்கிறது. உப்பளம் துறைமுகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் 10:30 மணி அளவில் புதுச்சேரி மாநிலத்தை எல்லைக்கு வருகை தந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ராஜீவ்காந்தி சிலை மற்றும் மூப்பனார் சிலை அருகே வருகை தந்து உப்பளம் துறைமுகம் வழியாக அவருக்கென தனி பாதை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியாக மேடைக்கு அருகே அந்த பிரச்சார வாகனத்திற்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாகவே 10:30 மணியிலிருந்து 11 மணி அளவில் அவர் உரையாற்ற துவங்குவார். 12:30 மணி அளவில் உரையை முடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் என்பது அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளே பெண்களுக்கும் தனி கழிப்பறைகள் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தண்ணீர் பாட்டில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாத வண்ணம் அனைத்து ஏற்பாடுகளும் காவல்துறையினரும் தாவேகாவுடைய நிர்வாகிகளும் செய்திருக்கிறார்கள். இங்கு நுழைவாயிலில் தாவேகாவுடைய பொதுச் செயலர் ஆனந்த் அனைவரையுமே உள்ளே விட சொல்லி காவல்துறை ஒரு கோரிக்கை வைத்த அடிப்படையில் தற்போது காவல்துறை படிப்படியாக அவர்களை உள்ளே அனுமதித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக இங்கு எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாத வண்ணம் காவல்துறையினர் அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பிரேம்.